ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 374 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 22,535 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்க்கும்போது 74,227 பாயிண்ட்ஸ், 1089 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,511 பாயிண்ட்ஸ், 650 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 575 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 33,244 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸ்மால் கேப் ஒரு 958 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 44,932 பாயிண்ட்ஸ். எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 4,994 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 4,994 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 3,097 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, அதெல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சவுத் இந்தியன் பேங்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் இந்தியன் பேங்கும் ஐடிசி மாதிரி தான், பெருசாக அடிபடலை. 25 ரூபாய்க்குள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. 22 ரூபா 50 காசு போகும், அடுத்தது 23 ரூபா 24 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. தவிர சவுத் இந்தியன் பேங்க் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ரீசெண்டாக அவங்க கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட்லேயும் கூட, ஆனால் போர்னு சொல்ல முடியாது பிஸ்னஸ் அப்டேட்டு. ஆவரேஜாக ஒரு 5%, 7% அந்த ரேஞ்சில் க்ரோத் இருக்குது சவுத் இந்தியன் பேங்குக்கு. ஸோ ஒரு ஸ்லோவாக டெவலப் ஆகும் இந்த பேங்க். பட் ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான பேங்க்கில் நானும் வச்சிருக்கிறேன் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஸோ ரீசெண்டாக வர பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வர உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆச்சுல 2 நாளுக்கு முன்னாடி, அதில் வர சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போ 23 ரூபா 47 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க சவுத் இந்தியன் பேங்க்கில். பெருசாக பல்காக யூஸ் பண்ணிடாதீங்க. ஒருக்கா ஐ திங்க் 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 ரூபா இருக்கிற சமயத்தில் வந்து ஒருத்தர் 15,000 ஷேர் போய் ஆவரேஜ் ஆட்டு வாங்கிட்டாரு. 15,000 ஷேரு ஆவரேஜாக 30 ரூபா வச்சு வாங்கியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 23 ரூபா வந்துடுச்சு. 7 ரூபா தான் ஒரு ஷேர் இறங்கியிருக்கு. பட் ஷேரோட குவான்டிட்டியை பாருங்கள். ஸோ அது எங்கேயோ அவருக்கு லாஸ் காட்டும். அதனால தான் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். இது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எக்ஸல் சிடிஎஸ்எல் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து 1989 ரூபா வரைக்கும் 52 ஹை போயிருக்கு. இப்போ 970ங்கிறது 52 கிலோ 1173 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. பட் வேல்யூஷன் வந்து 40 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. இப்போதைக்கு நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் குறையுது, புதிய டிமேட் அக்கௌண்ட் அடிஷனும் குறையுது. அதனால இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஸ்டில் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, டாடா மோட்டார்ஸ் அண்ட் ரெட்டி எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கீழே இருக்கும் பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஐ டோன்ட் நோ, அது வந்து 1200 தாண்டியும் போகலாம். மார்க்கெட் வீக்காக போச்சுன்னா 1000 கீழே போயிட்டே இருக்கலாம். அது எவ்வளோ போகும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் யாராலையுமே என்னது நடக்கும்னு எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. நம்ம தான் ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணணும். அது மாதிரி டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 இயர்ஸ் டேக் ஆஃபாக எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து இந்த யூஎஸ் அங்கே இம்போர்ட் பண்ணனாலே அவர் டேரிஃப் அப்படி இப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. மீண்டு வருவாங்க டாடா மோட்டார்ஸ். ஏன்னா ஜேஎல்ஆர் வந்து நெட் டெட் ஃப்ரீயாக மாறி இருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. 5 டைம்ஸோ 6 டைம்ஸோ தான் இருக்குது. இறங்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து 965லேயே நான் கன்சிடர் பண்ணேன், இப்போவும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எவ்வளோ ரேஞ்சுங்கிறது எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அப்புறம் அந்த நியூஸ்லாம் நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அது நிறைய வெப்சைட் இப்போ வரும். இப்போ வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் நியூஸ் சேனலில் வரும். அது நான் கூகுளே எடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் டைம்ஸில் எடுத்திங்கன்னா ஒரு கம்பெனியோட நியூஸ் வரும், என்னோட பிஸ்னஸ் லைனில் வரும், ஹிந்துவில் வரும், அடுத்தது என்ன சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரும். ஸோ ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு இதில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெல்லோட Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ. என்ன ரிசல்ட்ஸ் வரையும் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. ஆக்சுவலி ஏப்ரல் 10ஆம் தேதி தான். ஐ திங்க் நாளைக்கு வந்து டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வரும். நான் வரிசையாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அமர் ராஜாவை பற்றி கேட்டிருந்தீங்க. அமர் ராஜாவும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட வந்துருச்சு. ஸ்டாக் P18 இருக்குது, 967. என்ன கேட்டால் ஒரு 900 அல்லது வந்து ஒரு 850 அந்த ரேஞ்சில் வந்தால் நான் யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன் அமர் ராஜா. புக் வேல்யூ வந்து 395 இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூவோட ஒரு 2.5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 395 இருக்குது, 2.5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகுது அமர் ராஜா. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரலாம். மார்க்கெட் வீக்காக போகிற பட்சத்தில் 900 பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது அமர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் இன்னைக்கு புஷ்ஷுன்னு 6% மேலே போயிருந்துச்சு. இது வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் கிடக்குது. என்னோட ரேடரில் நியூஜென் சாஃப்ட்வேர் இருக்குது, நெட்வெப் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KPIT டெக்னாலஜிஸ். இதில் வேல்யூஷன் ஜாஸ்தி. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா உடனே உள்ள ஜாடிடுவேன். ஸோ இதில் வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் இன்னைக்கு 6% மேலே போயிருந்துச்சு. ரீசன் ஒலாட்டிலிட்டியிலேருந்து இந்த ஷேர் வந்து ஒரு ரிகவரை ஃபேஸ் பண்ணுது. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கு. பட் பெருசாக நியூஸ் பேஸ் எதுவுமே இந்த ஸ்டாக்கில் இருந்த மாதிரி இல்லை இன்னைக்கு.
நெக்ஸ்ட் யூனிலிவர் கொடுத்த அப்டேட் உங்களோட ஐஸ்கிரீம் யூனிட் ஒன்று இருக்குது போல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளோபல் சென்டர் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க புனேயில். 900 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் இதை செட்டப் பண்ண இருக்கிறோம். மேக்னம் ஐஸ்கிரீம் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா புனேயில் வந்து இருக்குது. அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சப்ளை செயின், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதர் கீ சர்வீஸ் ஃபார் த கம்பெனிஸ் குளோபல் நெட்வொர்க் இதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி 900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மேக்னமும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூனிலிவரோட மேக்னம் ஐஸ்கிரீம் பிஸ்னஸும் அந்த மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன், இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 3 ரூபா பெர் ஷேருக்கு செகண்ட் இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 16 இந்த மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் 3 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 16. அது டிவிடெண்ட் அந்த பேமெண்ட் டேட் இருக்குல்ல, அது வந்து மே 7 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 16, மே 7 அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. லாஸ்ட் 2 to 3 quarters வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்குது. பட் ஃபண்ட் ரைஸ் பண்ணி பிஸ்னஸை எடுக்க பார்க்குறாங்க மேலே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ ஓவராலாட்டி எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியுமே ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4% மேலே போயிருக்குது. பட் சில வொலட்டிலிட்டியில் இருக்கும், அடி விழும், மேலே போகும், அந்த ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒரு 2 to 3 quarters ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபார்மே சொல்கிறாங்க. பட் ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணணும். ரீசெண்டாட்டு 200 பிரேக் பண்ணி 193 வந்தாங்க. இப்போ வந்து 237 ரூபாயில் ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி 4% மேலே போயிருக்கு. இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட பீக் லெவல்லே 1200 1300 உண்டு. அதுலேருந்து இப்போ 200 ட்ரேட் ஆகுது. ஸோ பழைய லெவலில் அடித்தாலே, அதாவது பழைய லெவலில் அடித்து மேலே போனாலே நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போனால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து பீக் லெவல்லேருந்து 80% மேலே விழுந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது இந்த பங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரு ஆக்சுவலி 1000 ரூபாய்க்கு மேலே இருந்த ஷேரு இன்றைக்கி ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 147 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி மட்டுமே அந்த ஸ்டாக் 5% லோவர் சர்க்கியூட்டு. நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், நேராக ஒரு கோடு போட்டு விட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஸ் தேன் இயரில் 1147 ரூபாலேருந்து வெறும் 147 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கு சில டவுன் கிரேட்ஸ் அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் 80% ஆஃப் த வேல்யூவை இழந்திருக்காங்க. 1147 ரூபாலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட் இயர்லேருந்து 87% ஆஃப் த வேல்யூ இழந்திருக்காங்க. இதுக்கு கிரெடிட் ரேட்டிங்ஸாக இருக்கிற இந்த ஐக்ரா, கேரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. இந்த மாதிரி பங்கெல்லாம் வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. அதாவது பி ரேஷியோ ஒரு 5 தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப்லேஷன் 565 கோடிக்கு வந்துடுச்சு. ஸோ வேல்யூஷன் சீப்பாக இருக்குது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா நம்ம தலையிலே நாமம் போட்ட கதையாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் அடிக்கடி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ரீசெண்டாட்டு கூட இவங்களோட அந்த ஆடிட்டிங்கில் அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமாட்டு இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி செபி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எம் ஸ்டேஜ், அதாவது என்ஹான்ஸ் சர்வலைன்ஸ் மெஷர், அந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே அந்த ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் மார்ஜினே 100%, T+2 டே அந்த ரேஞ்சில் தான் இது ட்ரேட் ஆகும். அதனால அந்த ஸ்டாக்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிற வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா நெத்தியில் ஒரு நாமம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஜிஎல் இந்திரபிரசா கேஸ் லிமிடெட் 5% விழுந்திருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி கவர்மெண்டோட டிராஃப்ட் இவி பாலிசி, அதாவது ஐஜிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த வால்யூம் வந்து அதாவது சிஎன்ஜிலேருந்து தான் வருது. குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்லேருந்து வருது. இப்போ டெல்லியோட டிராஃப்ட் இவி பாலிசி பார்க்கும்போது ஆகஸ்ட் 15 இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 சிஎன்ஜி ஆட்டோ ரிக்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் நோ சிஎன்ஜி ஆட்டோ ரிக்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி அலோட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஎன்ஜி ஆட்டோ ரிக்ஷா அந்த முறையில் ரன் பண்ணுற ஆட்டோ ரிக்ஷாக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து பெருசாக இருக்காது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பேசிஸில் அப்படிங்கிற பேசிஸில் அடிச்சிருக்காங்க. அதாவது இதில் வந்து பெருசாக பொட்டன்ஷியல் இருக்காது அப்படிங்கிற பேசிஸில் அந்த ஐஜியில் தர்மடி விழுந்திருக்கு. இது டெல்லி கவர்மெண்டோட டிராஃப்ட் இவி பாலிசியில் இந்த சேஞ்சஸ் வரதுனால இந்த அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹால்டிராம் கொடுத்த அப்டேட். ஹால்டிராமோட டெல்லி அண்ட் நாக்பூர் ஆர்ம்ஸ், அதாவது ஹால்டிராம்ஸ் ஒரு கம்பெனி, அடுத்தது வந்து நாக்பூரோட ஹால்டிராம் ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட், ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஹால்டிராம் ஃபுட் இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட், இந்த 2 கம்பெனியுமே மெர்ஜ் பண்ணி ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இதில் கொண்டு வராங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டிராம் கொடுத்த அப்டேட்டு. ஜிஆர்எஸ்சி இவங்க அன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிருந்தாங்க. இவங்களுக்கு ஸ்வான் டிஃபென்ஸ்லேருந்து டீல் கிடச்சிருக்குது. ஸோ கமர்ஷியல் ஷிப் பில்டிங் சம்மந்தமான டீலு. ஸோ 12,000 கோடி to 15,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்டிபிசி கிரீன் எனர்ஜி இவங்க வந்து மகாப்ரிட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஜேவி ஃபார்ம் பண்ணி 10 ஜிகாவாட் ரெனோபிள் எனர்ஜி பார்க் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்டிபிசி கிரீன் எனர்ஜியும்
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா பியூல் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி லிமிடெட். இவங்க வந்து ஒரு நியூ சப்சிடியை செட்டப் பண்ணுறாங்க, NTPC மகாபிரிட் கிரீன் எனர்ஜி லிமிடெட். இது மூலமாட்டு ரினியூவபிள் எனர்ஜி பார்க்ஸ் அக்ராஸ் இந்தியா மெயின்டைன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் 70% ஸ்டேக் வந்து NTPC கிரீன் எனர்ஜி வச்சிருப்பாங்க. ரிமைனிங் வந்து இந்த மகாபிரிட் ஹோல்ட் பண்ணுவாங்க 26% அப்படின்னு சொல்கிறாங்க. இது NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. சைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து $100 மில்லியன் வந்து எங்களோட செமிகண்டக்டர் வெஞ்சர்ஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம். ஃபண்ட்ஸ் வந்து செப்டம்பரில் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்காம்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அடுத்தது வேரியஸ் ஷிப் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைண்ட் வந்து அவங்களோட வெஞ்சூர் கம்பெனியில் செமிகண்டக்டர் வெஞ்சூரில் $100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. NBCC இவங்க இன்னைக்கு ஒரு 5% மேலே போச்சு. ஒரு 120.9 கோடி ஒர்க் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெயில்டெல் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போட்டிருக்காங்க. இது NBCC கொடுத்த அப்டேட்டு. PL கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்சன் டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம். அது எப்படி போகும்னா, இந்த ஐஃபோன் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் அதிகப்படுத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $2.3 trillion டெக் ஜெயினாக இருக்கிற இந்த ஆப்பிளோட இது டேரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 54% டேரிஃப் ஆன் சைனீஸ் இம்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்பிள் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் மூலமாட்டு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பேசிஸில் டிக்சன் டெக்னாலஜிஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா, இதை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ஆஃப் ராட்சே ரேர் டிசீஸ், குறிப்பாட்டு இந்த மஸ்குலர் ரேர் டிசீஸ் தான். அது வந்து இந்த ராட்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்டிப்ளம் அப்படிங்கிற அந்த ட்ரக்கை வந்து லேக்ஸ் கணக்கில் விற்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த ரிஸ்டிப்ளம் வெர்ஷனை ஜஸ்ட் 15,900 rupees நாங்கள் வந்து விற்கிறோம் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனல் டிசிஷன் இன்னும் வரல. ஃபைனல் டிசிஷன் வந்தாங்கன்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். 2 வாரத்துக்கு முன்னாடி ராட்சேவோட டிமாண்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. இது வந்து நாட்கோ ஃபார்மா பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 days கழிச்சு கோர்ட்லேருந்து அனுமதி வரைக்கும் நீங்கள் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்பைனர் மஸ்குலர் ட்ராஃபியை ட்ரீட் பண்ணுறக்கூடிய ஒரு ரேர் ஜெனரிக் டிசீஸு. ஸோ அதை ட்ரீட் பண்ண ட்ரக் தான் நாட்கோ ஃபார்மா வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. பட் ஃபைனல் டிசிஷன் இன்னும் கோர்ட்லேருந்து வரல. ஸோ இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். எலன் மஸ்கோட நெட்ஒர்த் வந்து $300 பில்லியன் கீழே வந்துடுச்சு. அதாவது நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் $400 பில்லியன் தாண்டி போனார். இப்போ அவரோட வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா $300 பில்லியன் கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட சப்சிடரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அது வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இயர் டு டேட்டில் 27% விழுந்திருக்குது. 6 monthsல 35% மேலே விழுந்திருக்குது. பட் இதில் என்கிட்ட கிடையாது. இவங்களோட சப்சிடரி மூலமாட்டு டிஜிட்டல் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற பேசிஸில் இன்றைக்கி ஒரு 3% மேலே போயிருக்காங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பஜாஜ் குரூப் வந்து இவங்க அலையன்ஸு கூட, அதாவது அலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டீலை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் வந்து 26% ஸ்டேக் வந்து பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து கம்பைன் வேல்யூ 24,100 கோடிக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா அந்த டீலை வந்து, அதாவது இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து என் பண்ணுறாங்க பஜாஜ் குரூப் அலையன்ஸ் கூட. ஸோ டீல் ஃபைனலைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.